Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. This topic, Principles of Counting. Dear students, Chapter 7, Information Processing இன்னைக்கு நாம பார்க்கிறோம். தகவல் செயலாக்கம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டாபிக் Principles of Counting. எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள். There are some basic counting techniques which will be useful in determining the number through different ways of arranging or selecting objects. இதை வந்து நம்ம பேசிக் கவுண்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனிங் த நம்பர் த்ரூ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் ஆர் செலக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். நமக்கு தேவையான எண்களை வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் வெவ்வேறு வழியான அரேஞ்ச் பண்றது மூலியமாகவும் இல்லை நமக்கு தேவையான பொருட்களை செலக்ட் பண்றது மூலியமாகவும் நமக்கு கிடைக்குது. இதுல பேசிக்கா ரெண்டு பிரின்சிபல் இருக்கு. ஒன்னு வந்து அடிஷன் பிரின்சிபல், இன்னொன்னு வந்து மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல். இப்ப நம்ம பார்க்க போறது அடிஷன் பிரின்சிபல், எண்ணுதலின் கூட்டல் கொள்கை. இதுல பாத்தீங்கன்னா if there are two selections such that they can be done independently. இப்போ ஒரு ரெண்டு செலக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து இண்டிபெண்டா ஒன்றை வந்து சார்ந்திராத செலக்ஷன்ஸா இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இன் எம் வேஸ் அண்ட் என் வேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எம் வேஸ்ல இருக்கலாம், இன்னொன்று வந்து என் வேஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எம் வேஸ் என் வேஸ்ன்றது எக்ஸாம்பிள் 2 வேஸ் இல்லைன்னா 3 வேஸ் அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பரா எடுக்காம ஒரு வேரியபிள் அங்கே எடுத்துக்கிறோம். தென் ஐதர் ஆஃப் 2 செலக்ஷன்ஸ் கேன் பி டன் இன் எம் பிளஸ் என் வேஸ். ஸோ அப்படி தனித்தனியே இண்டிபெண்டா இருக்கிற வேஸை நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான டோட்டல் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது அல்லது அது போல இருக்கிறது ஐதர் ஆர் டைப்ல இருந்தா அதை வந்து அடிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.1. இஃப் யூ ஆர் கோயிங் டு எ ஹோட்டல், நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, டு ஹேவ் ஃபுட், சாப்பிட்றதுக்காக போறீங்க. அண்ட் த ஹோட்டல் ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த படத்தில் காட்டியிருக்கும் போல நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் அண்ட் மீல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. And how many, so find how many ways are possible to have either tiffin or meals. So நீங்க டிஃபன் அல்லது மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு எத்தனை வகையான வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஐதர் ஆர் டைப்ல இருக்கு. இந்த ஐதர் ஆர் டைப்ல இருந்ததாவே இது வந்து அடிஷன் பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு அடிஷன் பிரின்சிபல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிரின்சிபல் இப்போ நம்ம யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். For tiffin, we can choose one among 7 items in 7 ways. இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 7 ஐட்டம்ஸ் இருக்கு. இட்லி இருக்கு, பூரி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, தோசை, அப்புறம் பொங்கல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க 7 ஐட்டம்ஸ்ல 7 வேஸ்ல நீங்க சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்னு 7 வழிகள்ல நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 7 வேஸ், ஏன்னா 7 ஐட்டம்ஸ் இருக்கு. For meals, we can choose one among 9 items in 9 ways. ஸோ இங்க மீல்ஸ் பாத்தீங்கன்னா 9 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு நீங்க சூஸ் பண்றதுக்கு வந்து டோட்டலா 9 வேஸ், 9 வழிகள்ல நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ therefore the number of possible ways அப்படின்றது m plus n ways அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வேஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 7 வேஸ் இருக்கு, 9 வேஸ் இருக்கு. ஸோ 7 plus 9 16 வேஸ். 16 வழிகள்ல நமக்கு தேவையான இந்த டிஃபன் ஐட்டம் எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். இதுதான் அடிஷன் பிரின்சிபலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். The selection can be performed in m ways, following which another selection can be performed in n ways, and both the selections are dependent on each other. அதாவது ஒரு செலெக்ஷன் வந்து m வேஸ்ல பண்றோம், another செலெக்ஷன் பாத்தீங்கன்னா n வேஸ்ல பண்றோம். ஸோ போத் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டிபெண்டன்டா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது the two selections together can be performed in exactly m times n different ways. இது வந்து m into n அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
ஒன்று டிபெண்டா இருக்கும். ரெண்டு செலெக்ஷனும் டிபெண்டா இருந்தா இந்த மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலை வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது அடிஷன் பிரின்சிபல், அது வந்து இண்டிபெண்டா இருக்கும். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Praveen bought 3 shirts, 2 jeans and 3 pairs of shoes for his birthday. Praveen வந்து அவருடைய பர்த்டேக்கு 3 shirts, 2 jeans and 3 pairs of shoes வந்து வாங்குறாரு. In figure 7.5 shows the different ways of wearing the dress. எத்தனை வகையில அவரு எப்படி அந்த ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணலாம் அப்படின்றத அங்க கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர்ல. In many different ways can Praveen wear a dress on his birthday. So எத்தனை வகையில அவர் வந்து அந்த பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ்ஸஸை அவர் வந்து வேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா here Praveen has 3 shirts. So 3 shirts இருக்கு, 2 jeans இருக்கு and 3 pairs of shoes இருக்கு. He can wear a dress either this way. ஒரு ஷர்ட், ஒரு ஜீன்ஸ், ஒரு பேர் ஆஃப் ஷூ வந்து அவர் வேர் பண்ணலாம். ஆர் he can have choices as shown in the figure. அவருக்கு எத்தனை வகையான சாய்ஸஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஷர்ட்டுக்கு வந்து 3 வேஸ் இருக்கு, ஜீன்ஸ்க்கு வந்து 2 வேஸ் இருக்கு, அதே போல ஷூஸ்க்கு வந்து 3 வேஸ்ல அவர் வந்து வேர் பண்ணலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3 ஷர்ட்ஸ், 2 jeans and 3 pairs of shoes. மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18 waysல அவர் வந்து வேர் பண்ண முடியும். So therefore Praveen can wear his dress in 18 different possible ways on his birthday. So அவருக்கு வந்து 18 possibilities இருக்கு, 18 வழிகள்ல வந்து அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணலாம். Next example 7.3. In class 8, a math club has 4 members, M, A, T and H. Find the number of different ways the club can elect a leader, and second one is a leader and an assistant leader. இப்போ பாத்தீங்கன்னா M, A, T and H அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. ஸோ அதுல ஒரு லீடரை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு எலெக்ட் a leader, ஒரு லீடரை செலக்ட் பண்ணணும். In class 8, a math club has 4 members, namely M, A, T and H. So இந்த 4 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா therefore there are 4 different ways by which they can be elected a leader. So 4 வழிகள்ல அவங்கள வந்து செலக்ட் பண்ணலாம். 4 பேர்ல ஒருத்தர் அப்படின்ற பொழுது 4 வழிகள்ல வந்து அந்த ஒரு லீடரை செலக்ட் பண்ணலாம் 4 பேர்ல இருக்கு. அடுத்தது டு எலெக்ட் a leader and an assistant leader. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லீடரையும் அசிஸ்டன்ட் லீடரையும் செலக்ட் பண்ணணும் அந்த 4 பேர்ல இருந்து. அதை எப்படி செலக்ட் பண்றது, அதற்கான வழிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா லீடர் MATH எடுத்துக்கலாம், இந்த டேபிள்ல பாருங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் லீடர், அதுவும் MATH, இந்த 4 பேர்ல ஒருத்தர். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒருத்தர் 2 பொசிஷன்லயும் இருக்க முடியாது, லீடராகவும் இருக்க முடியாது, அசிஸ்டன்ட் லீடராகவும் இருக்க முடியாது. ஸோ ஒன்னு லீடரா இருக்கும், இல்லைன்னா அசிஸ்டன்ட் லீடரா இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ M இன்ட்டு M, M, M. அடுத்தது M இன்ட்டு A, MA, M இன்ட்டு T, MT, M இன்ட்டு H, MH. அடுத்தது A இன்ட்டு M, AM, AA மல்டிப்ளை பண்ணீங்கன்னா AA வந்துடும். ஸோ அடுத்து A இன்ட்டு T, AT, A இன்ட்டு H, AH. இதே போல ஒவ்வொன்றா நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கிற இந்த பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா M 2 டைம் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து லீடர், செகண்டா இருக்கிறது அசிஸ்டன்ட் லீடர். ஸோ ஒருத்தர் வந்து 2 பொசிஷன்ல இருக்க முடியாது, 2 பதவியும் அவர் வகிக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த MM, AA, TT, HH இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4மே நமக்கு தேவையில்லை. இதை விட்டுருங்க. விட்டுட்டா நமக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஷேடட் பாக்ஸஸ் பாருங்க.
இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ 6 plus 6 12. ஸோ 12 waysல நாம செலக்ட் பண்ண முடியும். ஸோ there are 12 அப்படின்னும் பொழுது 4 into 4 அதுல வந்து 16 வந்துரும். இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு 16 வரும். அதுல இந்த 4 டேபிள்ஸ் இந்த 4 பாக்ஸஸ் வந்து நாம லீவ் பண்ணிடலாம். விட்டுட்டா பாத்தீங்கன்னா 16ல இருந்து 4 மைனஸ் பண்ணா நமக்கு 12 ways வந்துரும். So 12 different ways to choose a leader and an assistant leader for the math club. So இந்த 4 பேர்ல இருந்து 12 வழிகள்ல வந்து லீடரையும் and assistant leaderையும் நாம செலக்ட் பண்ண முடியும். Thank you students. Have a wonderful day.